அது இல்லாமல் நாங்கள் கேஸ் வண்டி போட்டுறோம். கேஸ் 54 ரூபா விற்றுது, இன்றைக்கி 91 ரூபா விற்கிது. அது விலை குறைக்கவே இல்லை. நாங்கள் ஆட்டோ வச்சுன்னு பிச்சை எடுக்கிறோம். இது இப்படியே போச்சுன்னா எனக்கு 53 வயசு ஆகுது. என் கூட ஆட்டோ ஓட்டின பாதி பேர் இன்றைக்கி ஆட்டோ ஃபீல்டில் இல்லை. இந்த வயசுக்கு அப்புறம் அவங்ககிட்டயும் வேலை போய் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதை கட்டி மாறாச்சுன்னு கிடக்குறோம். இப்போது எல்லாமே பெட்ரோல் அதிகமாகிறதுனால என்ன பண்ணுவோன்னா பைக்கு ப்ளஸ்ஸு இதெல்லாம் இன்னும் வேறு எப்படி ட்ரெயினில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, அந்தமாரி தான் யோசிப்பாங்களே தவிர இதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ உடனே இவங்க டெய்லி பேஸில் பண்ணாங்கன்னா எங்களுக்கும் வந்து பெட்ரோல் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க மந்த்லி ஒன்ஸு. ஸோ அது இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது எங்களுக்கு. பெட்ரோல் டீசல் இன்க்ரீஸ் ஆனதுனால அது நார்மலாக வந்து அந்த ப்ராடக்டோட விலையும் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ இதை நாம் எப்படி சமாளிக்கணும்னா கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும் இதுக்கு. பெட்ரோல் டீசல் வந்து இது வந்து ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கோப்பில் வரதுனால அவங்க தான் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வார் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க தான் ஸ்டெப் எடுக்கணும் அதுக்கு. பெட்ரோல் டீசல் வந்து கன்சியூமர் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரியே பெட்ரோல் டீசல் சிலிண்டர் எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கோப்பில் இருக்கிறதுனால அவங்க உடனே நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ இந்த பெட்ரோல் டீசலுக்கு வந்து நீங்கள் மாதம் எவ்வளோ அதுக்காக செலவிடுறீங்க? ஒரு நாளைக்கு நாங்கள் 300 போடுறோம். சவாரியை பொறுத்து இருக்குது. 300 போடுறோம், 400 போடுறோம், சில சமயத்தில் 500 கூட போடுவோம். ஆனால் வீட்டுக்கு எடுத்து போகிறது 300 400 தான் எடுத்து போகிறோம். அப்படி கூட நடக்குது. அப்போது முன்னெல்லாம் வந்து 200 150 பெட்ரோல் விலை கம்மியாக இருக்கும்போது போட்டிருந்தோம். அப்போது ஒரு 500 600 கிடச்சிது. இப்போ வந்து இந்த மாதிரி விளையாட்டுறதுனால பாதிக்கு பாதி தான் எங்களால் சம்பாதிக்க முடியுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு.